உருது பாடத்துடன் இணைந்திருக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, சென்ற பாடத்தில் இறுதி வசனத்தில் ஒரு பகுதி விடப்பட்டிருக்கின்றது. அதனை பூர்த்தியாக்குவதுடனே இன்றைய பாடத்தை நாம் தொடங்குவோம். கமாவு பந்தே, கமாவு பந்தே துக் உட்டாத்தே. சம்பாதிக்கும் அடியார்கள் கஷ்டத்தை சுமக்கிறார்கள். கமாவு பந்தே துக் உட்டாத்தே. சம்பாதிக்கும் அடியார்கள் கஷ்டத்தை சுமக்கிறார்கள். और மேலும் மெஹனத் சே கமாத்தே ஹை. முயற்சி செய்து சம்பாதிக்கிறார்கள். और மெஹனத் சே கமாத்தே ஹை. மேலும் முயற்சி செய்து சம்பாதிக்கிறார்கள். ஆப் காத்தே. தாங்களும் சாப்பிடுகிறார்கள். औरोंको खिलाते हैं. பிறருக்கும் உணவளிக்கிறார்கள், சாப்பிட கொடுக்கிறார்கள். பிறருக்கும் கிலாத்தே ஹை, சாப்பிட கொடுக்கிறார்கள். இன்றைய பாடத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். அதில் முதலில் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பிறகு அந்த வார்த்தைகளுடன் சம்பந்தப்பட்ட வசனங்களை தருவார்கள். நன்கு கவனிப்போம். ஜியாதா அதிகம், ஜியாதா அதிகம். புராதா, புராதா பலகை தூள். அதன் மூலமாக அடுப்பு கூட செய்து கொள்வார்கள். அதனை ஒரு எரிபொருளாக பயன்படுத்தப்படும். பக்கானா சமைத்தல், பக்கானா சமைத்தல். அகேலா தனித்தவன், அகேலா தனித்தவன். ஷரீஅத் மார்க்கம், ஷரீஅத் மார்க்கம். பிரோனா பின்னுதல், பிரோனா பின்னுதல். பரோசா நம்பிக்கை, பரோசா நம்பிக்கை. அதூரா அரைவாசி, அதூரா அரைவாசி. இப்பொழுது அதனோடு இணைக்கப்பட்ட வசனங்களை பாருங்கள். புக் சே ஜியாதா ந காவ், भूख से ज्यादा न खाओ, भूख से ज्यादा न खाओ. பசியை விட அதிகம் சாப்பிட வேண்டாம், பசியை விட அதிகம் சாப்பிட வேண்டாம். ஷரீஅத் கா ஹுக்கும் மானோ. மார்க்க சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சீனா பிரோனா और खाना पकाना सीखो. सीना पिरोना தைக்க பின்ன, और खाना पकाना மேலும் சாப்பாடு சமைக்க, சீखो கற்றுக்கொள்ளுங்கள். लकड़ी का बुरादा खूब जलता है, लकड़ी का बुरादा खूब जलता है. பலகை தூள், लकड़ी का बुरादा பலகை தூள். खूब जलता है நன்கு எரிகிறது, பலகை தூள் நன்கு எரிகிறது. खुदा एक अकेला है, खुदा एक अकेला है. இறைவன் ஒருவனாகவும் தனித்தவனாகவும் இருக்கிறான், இறைவன் ஒருவனாகவும் தனித்தவனாகவும் இருக்கிறான். ஹர் காம் மே அனைத்து விடயங்களிலேயும், ஹர் காம் மே அனைத்து விடயங்களிலும். உசி பர் அவன் மீதே, உஸ்பர் என்றால் அவன் மீது, உசி பர் என்றால் அவன் மீதே. பரோசா ரக் நம்பிக்கை வை. ஹர் காம் மே உசி பர் பரோசா ரக் அனைத்து விடயங்களிலும் அவன் மீதே நம்பிக்கை வை. கொய் காம் எந்தொரு வேலையையும் அதூரா நச்சோட் அரைவாசியில் விட்டுவிடாதே. கொய் காம் எந்தொரு வேலையும் அதூரா அரைவாசியில் நச்சோட் விட்டு விடாதே அல்லது விடாதே. அல்ஹம்துலில்லாஹ். மற்றும் ஒரு பாடத்தில் சந்திக்கும் வரைக்கும் खुदा हाफिज.